யாழ்ப்பாண பல்கலைக்கழக விவசாய பீடத்தின் முதலாவது பீடாதிபதி சோமசுந்தரம் கந்தையா அவர்களின் நினைவு. வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கும் பணிகள் ஆரம்பம். தமிழரசு கட்சி சஜித்துக்கு ஆதரவளிக்க முன்வந்ததற்கான டீல் என்ன என்பதை வெளிப்படுத்த வேண்டும். அங்கஜன் எம்பி. ஜனாதிபதி வேட்பாளர் பத்தரமுல்ல சீலரத்ன தேரர் யாழில் பிரச்சாரம். மன்னார் மாவட்டத்தின் வளத்தை பாதுகாக்க கோரி பேரணி. வடமாகாண கடற்தொழிலாளர் இணையம் அழைப்பு. கட்சி தீர்மானங்களை மீறியோரின் பதவிகள் பறிப்பு. மொட்டு கட்சியின் திடீர் அறிவிப்பு. சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகள் நாட்டுக்கு பாதிப்பில்லை. அனுரோ தெரிவிப்பு. ரணிலின் அறிவிப்பை நடைமுறைப்படுத்த முடியாத நிதி அமைச்சு திட்டவட்டம். காணாமல் போனோருக்கான பதில் என்னிடம் நாமல் உறுதி. பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்கும் தமிழ் கட்சி தலைவர்கள் மதுபான அனுமதிகளை பெற்றுக் கொண்டு திரைமறைவில் பெரும்பான்மை வேட்பாளர்களுக்கு ஆதரவு. சாணக்கியன் பகிரங்கம். விடுதலை புலிகளால் நாடு அழிவடையவில்லை. பண்டாரநாயக்கவினாலேயே இந்த நிலைமை. சார்ல்ஸ் நிர்மலநாதன். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் இலங்கை அரசு முன்னெடுக்கப்படும் நடவடிக்கை. 9வது ஜனாதிபதிக்கு ஒரு பாடமாக அமையும் தமிழ் பொது வேட்பாளர் உறுதி. தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாண பல்கலைக்கழக விவசாய பீடத்தின் முதலாவது பீடாதிபதி சோமசுந்தரம் கந்தையா அவர்களின் நினைவு விரிவுரையும் யாழ் பல்கலைக்கழக கிளிநொச்சி வளாக விவசாய பீட கேட்போர் கூட மண்டபத்தில் விவசாய பீடத்தின் பீடாதிபதி கே பகீரதன் தலைமையில் நடைபெற்றது. குறித்த நிகழ்வில் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராஜா கலந்து கொண்டார். நினைவு விரிவுரையினை ஜப்பான் நாட்டின் கியோசு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டாக்டர் யசுஹிரோ மொரிட்டா அவர்கள் உலர் வலயத்தில் கால்நடை வளர்ப்பு என்ற துணைப்பொருளில் விரிவுரையை நிகழ்த்தியிருந்தார். குறித்த நிகழ்வில் ஏரிய பீடங்களின் பீடாதிபதிகள், விரிவுரையாளர்கள், விவசாய பீடத்தை சேர்ந்த மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கும் பணிகள் இன்று நாடு பூராகவும் ஆரம்பமாகியுள்ளது. வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கும் பணிகள் இன்று நாடு பூராகவும் ஆரம்பமாகின. கிளிநொச்சி மாவட்டத்திலும் தபால் ஊழியர்களால் வாக்காளர் அட்டைகளை வீடு வீடாக சென்று விநியோகிக்கப்பட்டது. இது போண்டாதான் இருக்கா இந்த கையெழுத்து மூன்றும் ஒன்றா வேறு ஒரே இலங்கை தமிழரசு கட்சி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சயித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க முன்வந்ததற்கான டீல் என்ன என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் கேள்வி எழுப்பியுள்ளார். இன்று யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சி கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பதற்கான காரணம் 13+ கிடைக்கும் என்றதை சொல்லி, அப்போ இது 13+ என்று சொல்லும்போது கடந்த காலங்களிலும் நாங்கள் இந்த ப்ளஸ் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் ப்ளஸ்ன்றது என்னென்னு எங்களுக்கு தெரியாது. இப்பயும் இந்த மறுபடியும் இந்த ப்ளஸ் சொல்லப்படுகிறது. ப்ளஸுக்குன்னு சொல்லும்போது ப்ளஸுக்கே இல்லை ப்ளஸ் என்னவாகவும் இருக்கலாம். ஏன்னா தமிழ் மக்கள் ஒரு காலத்தில் ஈழத்தை கேட்டனாங்க. அப்போ இது அந்த ப்ளஸ்ஸா அல்லது சமஷ்டின்ற ப்ளஸ்ஸா, எந்த ப்ளஸ்ன்றதை தெளிவுபடுத்தணும். தெளிவுபடுத்தினாத்தான் இன்றைக்கு தமிழ் மக்களும் சிங்கள மக்களுக்கும் என்ன நடக்க போகிறதுன்றது தெரியும். இது தமிழனாக நான் உண்மையில் இதை வரவேற்கிறேன். அதாவது 13+ என்று சொல்லி இந்த எல்லை சமஷ்டிக்காகவோ அல்லது எங்களுடைய சொல்லப்படுகின்ற ஈழத்துக்காக போகுமாக இருந்தால் நானும் தமிழனாக பெருமைப்படுறேன். ஆனால் இது எதிர்க்கட்சி தலைவருடைய மேடையில் சொல்லும் போது எதிர்க்கட்சி தலைவரும் அதில் இருந்திருந்தார், அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார். அப்போ தமிழரசு கட்சி ஒரு உடன்பாடு, அதாவது ஒரு டீல் அதாவது சஜித் பிரேமதாச எதிர்க்கட்சி தலைவருடைய ஒரு டீல் இருப்பதாக இருந்தால் அந்த டீலை தெளிவாக
தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் வெளிப்படையாக இந்த 13+னுடைய எல்லை என்ன வேலை திட்டம் செய்ய போறோம்ன்றதை சொல்லணும். ஏனென்றால் இப்போ இந்த 13+ என்று சொல்லுகின்ற விடயம் கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்படவில்லை. அப்போ ஒன்று அவர்கள் தெளிவாக இந்த 13+ என்றது சொல்லப்படுகின்ற சமஷ்டியாகவா அல்லது ஈழமாகவா என்னது கொடுக்க போறார்கள் என்றதை தெளிவாக ஒரே மேடையில் தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் திட்ட தெளிவாக தெரிவிக்க வேண்டும். அல்லாவிட்டால் இது மறுபடியும் தமிழ் மக்களுடைய வாக்க போலியான வாக்குறுதிகளை கொண்டு போய் நிபந்தனையற்ற ஆதரவை கொடுப்பதற்கான ஒரு முறைமையே என்றதை மக்கள் உணர்ந்து கொள்வார்கள். ஆகவே நான் மறுபடியும் கேட்கிறேன், இந்த 13+ என்று சொல்லுகிறத விடயமாக இருக்கட்டும் அல்லது இலங்கை தமிழரசு கட்சி இப்போ கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கான டீல் என்னவோ அந்த டீலை வெளிப்படையாக மக்களுக்கு சொல்லி இதுதான் நாங்கள் அவர்களூடாக பெற்றுக் கொடுக்க போகிறோம் என்றதை தெரிவித்து அதற்கு பிறகு கொடுக்கும் ஆதரவு ஊடாக மக்களும் தெளிவுபடுவார்கள். இல்லாவிட்டால் இன்று தமிழரசு கட்சியில் ஒரு சிலர் ஆதரவு கொடுக்கணும், ஒரு சிலர் ஆதரவு இல்லைன்றினம். அப்போ இன்றைக்கு பொது வேட்பாளர்களுடைய அறிக்கை, அதாவது விஞ்ஞாபனம் வர முன்னமே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொன்ன போனால் உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்தில் ஒரு முக்கியமான பேச்சு பொருள் ஒன்று இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது மாகாண சபைக்கான தேர்தல் உடனடியாக கொண்டு வரதுக்காக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் ஒரு பில் ஒன்றை கொண்டு வந்திருந்தார். அந்த பில்லுடைய லெஜிஸ்லேட்டிவ் ப்ரோசஸ் அந்த கமிட்டியில் நானும் கலந்து கொண்டிருந்தேன். அது நிச்சயமாக எங்களுடைய மக்கள் மட்டுமில்லை, இந்த நாட்டு மக்களுக்கே மாகாண சபையுடைய தேர்தல் நீண்ட காலமாக வைக்கப்படாமல் இருக்கிறது. அது கட்டாயம் வைக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். ஆனால் இந்த மாகாண சபை தேர்தல் ஏன் வைக்கப்படாமல் போனதுன்ற காரணத்தையும் ஒரு போய் பார்த்தோம் என்றால் 2017 ஏன் வைக்கப்படாமல் போனது? எல்லை நிர்ணயம் என்ற ஒரு விடயத்தை கொண்டு வந்து அந்த நேரம் வடக்குல ஒரு மாகாண சபை இருந்தது. அதில் அப்போ இருந்தவர் கௌரவ முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் ஐயா. அவர்களுடைய ஆதரவு அந்த நேரம் ஒரு அலையொன்று அடித்து கொண்டிருந்ததை உணர்ந்த தமிழரசு கட்சி அந்த நேரம் இந்த மாகாண சபை தேர்தலை தள்ளி வைப்பதற்கு எல்லை நிர்ணயத்தை காரணம் காட்டி அன்றைக்கு பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த தீர்மானத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சியும் கைதூக்கினவர்கள். அப்ப அதாவது அதிகார பயிர்வு என்று கேட்டுக்கொண்டிருக்கிற அதே கூட்டம் தான் அன்றைக்கு அந்த அதிகார பயிர்வு ஊடாக வரக்கூடிய அந்த தேர்தலை பிற்போட வைத்தவர்கள். இன்றைக்கு அவர்கள் மறுபடியும் தேர்தலை கொண்டு வரணும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை கௌரவ உறுப்பினர் கொண்டு வந்த போதிலும் இன்றைக்கு பொது வேட்பாளருடைய விஞ்ஞாபனம் என்னவென்று அறிய முன்னமே, அதாவது 2 பெரும்பான்மை வேட்பாளர் முக்கியமாக இருக்கும்போது, அதாவது ஜனாதிபதி அவர்களாகவும் இருக்கட்டும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கட்டும், இன்றைக்கு ஜனாதிபதி அவர்களோட ஒரு பேச்சுவார்த்தையை வைத்து இந்த பாராளுமன்றத்தில் இந்த தீர்மானத்தை கொண்டு வருகின்ற வேளையில் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்த பிறகு அவர் தேர்தலுக்கான ஆதரவை கொடுத்திருந்தாலும் பரவாயில்லை. அதாவது தீர்மானத்தை கொண்டு வர முதலே இந்த இந்த ஆதரவை அவசரப்பட்டு கொடுத்ததன் பின்னணி எங்களுக்கு சந்தேகம் அளிக்கிறது. குறிப்பாக கடந்த முறையும் இந்த தேர்தலை பிற்போடுறதுக்காக முன்னின்று ஆதரவு கொடுத்தவர்கள் தமிழரசு கட்சியின் அடிப்படையில் மறுபடியும் இந்த தேர்தலை வைக்காமல் இருப்பதற்காகத்தான் இந்த தீர்மானம் பாராளுமன்றத்தில் வர முதலே ஓடிப்போய் ஆதரவை கொடுத்து இந்த தீர்மானத்தை கொண்டு வராமல் இந்த தேர்தலை நடாத்தாமல் இருப்பதற்கான முயற்சி எடுக்கிறார்களோ என்ற சந்தேகம் வெளிப்படையாக தெரிகிறது. ஜனசத பெரமுனவின் சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் இன்று யாழ்ப்பாணத்தில் பிரசாரத்தில் ஈடுபட்டார். யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலைய பகுதியில் இன்றைய தினம் காலை பிரச்சார நடவடிக்கைகளை பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் முன்னெடுத்தார். இதன்போது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான காரணத்தை விளக்கும் சிங்கள மற்றும் தமிழ் மொழியிலான துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் உளவு இயந்திர சின்னத்தில் பத்திரமுல்ல சீலரத்ன தேரர் போட்டியிடுகின்றமை குறிப்பிடத்தக்கது. බලය අපේ රටේ සිංහල දමිළ සියලු දෙනා ජීවත් වන සාමකාමීව මේ සිංහල දමිළ සියලු දෙනා සාමකාම ජීවත් වෙන අවස්ථාවක ඇතම් දේශපාලන පක්ෂ දමිළ දේශපාලන පක්ෂ ඇවිල්ලා මේගොල්ලන්ට ජාතිවාදී වපුරවමින්
ජාතිවාදී අවුස්සලා ජාතිවාදී දෝහින් තත්ත්වයට ගෙනල්ලා මේ කට්ටිය වැඩ කටයුතු කරනවා. එතකොට වෙන්නේ මොකක්ද? අපේ රටේ සම්පූර්ණම මේ වෙන විට රටේ ජනතාව අහිංසක අසරණ තත්ත්වයටපත් වුණා. මම කියා සිටින්නේ මතක තියාගන්න දමිළ හෝ සිංහල හෝ වේවා දෙමළ මිනිස්සුන්ගේ අයිතිවාසිකම් කතා කරන්නේත් සිංහලයාගේ අයිතිවාසිකම් කතා කරන්න සමානව. மன்னார் மாவட்டத்தின் வளத்தை பாதுகாப்போம் எனும் துணிப்பொருளில் எதிர்வரும் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மன்னாரில் அமைதி பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் அன்னராசா தெரிவித்துள்ளார். மன்னாரில் இன்றைய தினம் மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் ஏற்பாட்டில் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் அனுசரணையில் வடமாகாண கடற்தொழிலாளர்களும் இலங்கையின் ஏனைய மாவட்டங்களை சேர்ந்த கடற்தொழிலாளர்களும் இணைந்து மன்னார் மாவட்டத்தின் வளத்தை பாதுகாப்போம் என்னும் துணிப்பொருளில் குறித்த பேரணியை முன்னெடுக்க உள்ளனர். குறித்த பேரணியின் ஊடாக இலங்கை ஜனாதிபதி, கடற்தொழில் அமைச்சர், மாவட்ட செயலாளர் ஆகியோரின் கவனத்துக்கு கொண்டு வரவுள்ளோம். மன்னார் வளத்தை பாதுகாக்கும் வகையில் அவர்களுக்கு மகஜரையும் கையளிக்க உள்ளோம். மன்னார் மக்களுக்கும் மீனவர்களுக்கும் பாதிப்பாக இருக்கின்ற கனிய மணல் அகழ்வு, காற்றாலை மின் உற்பத்தி, இந்திய மீனவர்களின் அத்துமீறிய வருகை சூழலுக்கு மன்னார் மாவட்டத்திற்கு பாதிப்பாடு பண்ணி செயற்பாடுகளை நிறுத்த கோரியும் குறித்து அமைதி பேரணி முன்னெடுக்கப்பட உள்ளது. குறித்த பேரணிக்கு யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மீனவர்கள் ஆதரவு வழங்க உள்ளார்கள். எனவே அன்றைய தினம் மன்னார் மாவட்ட மீனவர்கள் பொது அமைப்புகளும் பூரண ஆதரவை வழங்க வேண்டும் என அன்னலிங்கம் அன்னராசா கோரிக்கை விடுத்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பெருந்தொகையான பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் மற்ற அரசியல் கட்சிகள் இலங்கை அரசியலில் புதிய திசையை நோக்கி பரந்த புதிய அரசியல் கூட்டணியின் அறிமுகம் நாளை இடம்பெற உள்ளதாக சுகாதாரம் மற்றும் கைத்தொழில் அமைச்சர் வைத்திய ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். எதிர்காலத்திற்கு ஏற்ற வகையில் புதிய அரசியல் கூட்டணியை ஆரம்பிக்கும் நோக்கில் இந்த கூட்டணி வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் வலியுறுத்தியுள்ளார். பத்திரமுல்லையில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இலங்கையில் நடுநிலை அரசியல் சித்தாந்தங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல கட்சிகளின் பங்கேற்பினால் உருவாக்கப்பட்ட பரந்த கூட்டமைப்பு நாளை வோட்டர்ஸ் எட்ஜ் ஹோட்டலில் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக ரமேஷ் பத்ரன குறிப்பிட்டுள்ளார். கட்சியின் தீர்மானங்களுக்கு எதிராக செயற்படுபவர்களின் கட்சி உறுப்புரிமையை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் குழுவில் இந்த தீர்மானம் ஏகமனதாக எடுக்கப்பட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். மேலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் கட்சியின் வேட்பாளரை நிறுத்துவதற்கான யோசனைகளை கட்சி ஏற்றுக்கொண்டுள்ள பின்னணியில் அதற்கு எதிராக கட்சிக்கு தெரியாமல் அல்லது நேரடியாக செயற்பட்டால் கட்சியில் அந்த உறுப்பினர் எந்த பதவியை வகித்தாலும் அந்த உறுப்பினர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டு நபரின் கட்சி உறுப்புரிமை இடைநிறுத்தப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகள் நாட்டுக்கு பாதிப்பில்லை என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற வர்த்தக கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தமது அரசாங்கமானது சர்வதேச நாணய நிதியத்தின் நிதியிலிருந்து ஒரு தலைப்பட்சமாக விலகி எதிர்பார்க்கவில்லை எனவும் தெரிவித்தார். இருதரப்பு கடன் பரிவர்த்தனைகள் சர்வதேச நாணய நிதியத்தின் கூடைக்குள் காணப்படுகின்றது. எமது அனைத்து எதிர்கால செயற்பாடுகளும் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறான தருணத்தில் யாராவது ஒரு தலைப்பட்சமாக திட்டத்திலிருந்து விலக நினைத்தால் அது குடிமகன் அல்லது நாட்டிற்கான பொறுப்பை கைவிடுவதாகும். ஆனால் சர்வதேச நாணய நிதியத்தால் நாம் நிறைவேற்ற வேண்டிய பல அளவுறுகள் உள்ளன. அடுத்த ஆண்டு முதன்மை கணக்கு இருப்பு 2.3 இருக்க வேண்டும். 2032க்குள் நமது கடன் விகிதம் 98% இருக்க வேண்டும். எங்களுக்கு பல அளவுறுகள் வழங்கப்பட்டுள்ளன. அவை ஒரு நாட்டுக்கு தீங்கானவை அல்ல. அவற்றை அடைவது ஒரு மோசமான விடயம் அல்ல. யார் ஊடாக கொடுத்தாலும் அது மோசமான பொருளாதார இலக்கு இல்லை என்றார். ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் தினத்துக்கு 2 நாட்களுக்கு முன்னர் அரசு உத்தியோகத்தர்கள் மற்றும் முப்படையினரின் சம்பளம் அதிகரிக்கப்படும் என ரணில் விக்ரமசிங்க அறிவித்திருந்த கருத்துக்கு நிதியமைச்சு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. ரணில் விக்ரமசிங்கவின் வாக்குறுதி தொடர்பில் நிதி அமைச்சின் செயலாளர் என்று கருத்து தெரிவிக்கும் போது இதனை கூறியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன ஜூலை 8 தரவுகளை மேற்கோள் காட்டி இந்த தகவலை வெளியிட்டுள்ளேன். அரசு ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் சம்பளம் உயர்த்தப்பட்டால் கூடுதல் செலவுக்கு 14,000 கோடி ரூபாய் தேவைப்படும்.
அதை 20,000-ஆக உயர்த்தினால் கூடுதலாக 28,000 கோடி ரூபாய் தேவைப்படும். 10,000 ரூபாவினால் சம்பளம் அதிகரிக்கப்படுமாயின் வரியை குறைந்தது 21% அதிகரிக்க வேண்டும் என்றார். வடக்கு கிழக்கு பகுதிகளில் காணாமல் போனவர்கள் தொடர்பான பிரச்சினைக்கு பதில் வழங்க நான் தயாராக இருக்கிறேன் என புதியன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், காணாமல் போனோர் பிரச்சினைக்கு நிச்சயமாக ஒரு பதில் வழங்கியாக வேண்டும். தொடர்ந்து காணாமல் போனோர் குறித்து ஆணைக்குழுக்களை நியமித்துக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை. அதற்கு பதில் வழங்க வேண்டும். அதன் பதிலை வழங்குவதற்காக நான் தயாராக இருக்கின்றேன். நான் ஜனாதிபதியாகியதும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வேன். நான் ஜனாதிபதியானால் மாகாண சபை தேர்தலை நடத்துவேன். உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் உடனடியாக நடத்துவேன். வரலாற்றில் 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவோம் என்று கூறிய எவரும் உரிய நேரத்தில் தேர்தலை நடத்தவில்லை. ஆனால் மஹிந்த ராஜபக்ஷ முதலாக வடக்கில் தேர்தலை நடத்தினார். வடக்கில் இளைஞர்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் தான் தெற்கிலும் இளைஞர்கள் எதிர்கொள்கின்றார்கள். எனவே நாம் இந்த இரண்டு பிரச்சனைகளையும் ஒரே கோணத்தில் ஆராய வேண்டும். இவற்றுக்கு இரண்டு தீர்வுகள் இல்லை, ஒரே தீர்வுதான் இருக்கின்றது. தெற்கில் இளைஞர்களுக்கு கிடைக்கின்ற சகல உரிமைகளும் சந்தர்ப்பங்களும் வடக்கில் கிழக்கில் இருக்கின்ற இளைஞர்களுக்கும் கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்துகின்றேன். பொய் வாக்குறுதிகளை வழங்க முடியாது. புதிய தலைவரான என்னிடம் புதிய விடயங்களை மக்கள் எதிர்பார்க்கலாம் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குகின்ற ஒரு சில தமிழ் அரசியல் தலைவர்கள் மதுபான அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொண்டு திரைமறைவில் சிங்கள பெரும்பான்மை ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு தமது ஆதரவை வழங்கி வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் இன்று சபையில் தெரிவித்துள்ளார். இந்த நாட்டில் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு நீண்ட காலமாக 74-75 வருடங்களாக ஒரு முடிவில்லாமல் இல்லாட்டி ஒரு தீர்வு காண முடியாமல் இருக்கும் எங்களுடைய தேசிய இனப்பிரச்சனைக்கான தீர்வுக்கான முன்னேற்றங்கள் கடந்த 4 வருடத்திலே எங்களால் எந்த வகையிலும் அவதானிக்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. இதுக்கு பல காரணங்களை சொன்னார்கள். ஆரம்பத்திலே கோட்டாபே ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவாகினதுக்கு பிற்பாடு கோட்டாபே ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதி தேர்தலிலே தான் சிங்கள மக்களுடைய ஜனாதிபதி என்றுதான் அறிவித்து ஜனாதிபதியாக வருகை தந்தார். அவர் ஜனாதிபதியாக வருகை தந்ததுக்கு பிறகு அவருடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இருக்கவில்லை. அவர் ஜனாதிபதி பதவியிலே இருந்து திரத்தி அடிக்கப்படுவதற்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்பாகத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பை அழைத்து தான் பேசுறதுக்கு தயார் என்று ஏதோ அதிகார பகிர்வென்ற விடயத்தை நாங்கள் தான் வேண்டாம் என்று சொன்னோம், தான் தர தயார் என்ற அளவிலே அவர் பேசிக் கொண்டிருந்தார். இதெல்லாம் நடந்தாலும் கூட ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபே ராஜபக்ச இந்த அவருக்கு அதிகமாக வாக்களித்த சிங்கள மக்களுடைய பெரும்பான்மை மக்களுடைய எதிர்ப்பு காரணமாகவே அதிகளவான எதிர்ப்பு வடக்கு கிழக்கிலே இருந்ததை விட அவருக்கு வடக்கு கிழக்கு மக்கள் சொன்னார்கள், நாங்கள் 2000 கோ ஹோம் கோட்டாண்டு சொல்வதற்கு 2022ஆம் ஆண்டிலே நாங்கள் கோட்டா வர வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. நாங்கள் 2019ஆம் ஆண்டே அவரை நிராகரித்திருந்தோம். ஆனால் கோட்டாபே ராஜபக்ச அவர்கள் இந்த நாடு மிகவும் ஒரு மோசமான நிலையிலே வைத்து அவர் தப்பி சென்று விட்டார். அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதியாக வருகை தந்தவரும் கூட பல வாக்குறுதிகளை எங்களுக்கு தந்திருந்தார். பல இடங்களிலே பேசியிருந்தோம். பல சந்தர்ப்பங்களை நாங்கள் அவரை பேசியிருந்தோம். நான் என்னுடைய முதலாவது பாராளுமன்ற உரையிலே நான் சொன்னது ஞாபகம் இருக்கு. 2019ஆம் ஆண்டு கோட்டாபே ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவாகினதும் 56ஆம் ஆண்டு SWRD பண்டாரநாயக் அவர்கள் தெரிவாகினதும் கிட்டத்தட்ட ஒரு சம தேர்தல். அதாவது 2 தலைவர்களும் ஒரே விதமான விடயங்களை சொல்லித்தான் சிங்கள மக்களுடைய வாக்குகளை எடுத்து ஜனாதிபதியாகவும் பிரதமராக வந்திருந்தார். ஆனால் SW பண்டாரநாயக் அவர்களே அவரை கொண்டு வந்தவர்களே சுட்டு கொலை செய்து அவர் உயிரிழந்தார். ஆனால் கோட்டாபே அவர்கள் அதுக்கு முன்பாகவே தப்பி சென்று விட்டார். ගරු මන්ත්‍රීතුමා මූලාසනයේ සඳහා ගරු ජගත් සමරවික්‍රම මන්ත්‍රීතුමා එනවා. කතා කරන්න. நன்றி சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர்களே. நான் சொல்லிக் கொண்டு வந்த விடயம் 2020ஆம் ஆண்டு தெரிவாகிய 19ஆம் ஆண்டு தெரிவாகின கோட்டாபே ராஜபக்ச அவர்களை 56ஆம் ஆண்டு SWRD பண்டாரநாயக்க அவர்களை சுட்டு அவர் கொலை செய்யப்பட்டார். ஆனால் கோட்டா அதுக்கு முதலே தப்பி சென்று விட்டார். இதிலே இன்று இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்தது 48ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட 75 வருடங்கள் பூர்த்தி அடைந்த நிலையிலே இன்று வரைக்கும் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு ஒன்று கிடைக்கவில்லை என்றது நாங்கள் அனைவரும் அறிந்த ஒரு விடயம். 48ஆம் ஆண்டில் இருந்து 76ஆம் ஆண்டு வரைக்கும் எங்களுடைய அரசியல் தலைவர்கள் அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தையின் ஊடாக அந்த அரசியல் தீர்வை பெறுவதற்கு எடுத்த முயற்சியில் அனைத்தும் சிங்கள தலைவர்களால் தோற்கடிக்கப்பட்டது. சிங்கள தலைவரால் தமிழ் மக்களை தமிழ் தலைவர் ஏமாற்றப்பட்டார்கள். ஆனால் அதனைத் தொடர்ந்து 76ஆம் ஆண்டு வட்டக்கோட்டை தீர்மானத்தின் ஊடாக
இந்த நாட்டிலே நாங்கள் ஒன்றாக வாழ முடியாது, நாங்கள் தனிநாடாக எங்களை தனியாக பிரித்து வாழ விடுங்கள் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினூடாக ஒரு மாகாண சபை முறைமை வந்ததுக்கு பிறகு எங்களுடைய அந்த தலைவர்கள் அரசியலே மீண்டும் இணைந்து 89ஆம் ஆண்டு மீண்டும் பாராளுமன்றத்துக்கு எங்களுடைய தமிழ் தலைவர்கள் வருகை தந்தார்கள். ஆனால் 2009ஆம் ஆண்டு எங்களுடைய விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு எங்களுடைய இருந்த ஒரு அந்த தமிழ் மக்களுக்கு இருந்த அந்த அரசியல் தீர்வு, அதாவது அந்த காலப்பகுதியிலே எங்களுடைய இளைஞர்கள் ஒரு தனி நாடுக்கான அந்த அந்த போராட்டம் 2009ஆம் ஆண்டு விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டது பிறகு அது ஒரு சாத்தியமில்லாத ஒரு விடயமாக மாறியது. அது அன்று இருந்து இன்று வரைக்கும் 2024 மீண்டும் 15 வருடங்கள் பூர்த்தியாயிருக்கின்றது. மீண்டும் இன்னொரு 15 வருடங்களிலே சர்வதேச சமூகத்துக்கு பல ஒப்பந்தங்கள் இலங்கை அரசாங்கம் வழங்கியிருந்தும் கூட எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் அவங்க நடைமுறைப்படுத்தாமல் 15 வருடங்களாக மீண்டும் தமிழ் மக்களை ஏமாற்றின ஒரு வரலாறு தான் இருக்கு. இதே போலதான் 48ஆம் ஆண்டுல இருந்து 76ஆம் ஆண்டு வரைக்கும் தமிழ் தலைவர்களை, தமிழ் மக்களை சிங்கள அரசியல் தலைவர்கள் ஏமாற்றியதின் காரணமாகத்தான் ஆயுதமேந்தி போராட வேண்டிய ஒரு நிலைக்கு சிங்கள தமிழ் மக்கள் தள்ளப்பட்டார்கள். எங்களுடைய போராட்டம் ஆரம்பித்ததுக்கான காரணம், ஆயுதமேந்தி போராட்டம் ஆரம்பித்ததுக்கான பல சிங்கள மக்களுக்கு இது தெரியாது. நாங்கள் இந்த நாட்டிலே நாங்கள் ஒரு மூத்த ஒரு பூர்வீகமாக இந்த நாட்டிலே நாங்கள் வாழ்ந்த மக்கள், எங்களுக்கான அரசியல் உரிமை மறக்கப்பட்டதின் காரணமாக தான் ஆயுதமேந்தி போராட வேண்டிய ஒரு சூழல் வந்தது. ஆனால் இன்று 2024ஆம் ஆண்டு விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டு 15 வருடங்களாக எந்த ஒரு அரசியல் தலைவரும் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை தர மறுத்ததின் காரணமாக இன்று மீண்டும் இந்த நாட்டுக்குள்ளே நாங்கள் வாழ முடியாது, ஒன்றாக வாழ முடியாது என்ற அளவுக்கு கோஷம் எழும்பி இருக்கு. அப்ப இன்று ஒரு ஜனாதிபதி தேர்தல் நான் நினைக்கிறேன் இன்னொரு 15 நாட்கள் 16 நாட்கள் ஒரு 20 நாட்களுக்குள்ளே இந்த நாட்டிலே ஒரு ஜனாதிபதி அவர்கள் ஒரு தெரிவாகப்படுவது நாங்கள் எவரும் மறக்க முடியாத ஒரு உண்மை. பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு சிங்கள தலைவர் இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக 21ஆம் தேதி வருவதற்கான முழுமையான சாத்தியங்கள் இருக்கு. ஆனால் தமிழ் மக்கள், ஒரு சில தமிழ் மக்கள் இன்று இந்த பொது வேட்பாளர், தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒருவரை களம் இறக்க வேணும் என்று அந்த மனநிலை அந்த அளவுக்கு தள்ளப்பட்டதுக்கான காரணம் இந்த சிங்கள தலைவருடைய செயல்பாடுதான். இன்று நாங்கள் யுத்தம் முடிவடைந்து விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டு 15 வருடங்களுக்கு பிறகு இந்த ஒரு கோஷம் தமிழ் மக்கள் மத்தியிலே வந்திருக்கு என்று சொன்னால் இதுக்கு முழு பொறுப்பும் இந்த பெரும்பான்மை சமூகத்தினுடைய தலைவர்கள் பொறுப்பெடுக்க வேண்டும். ஆனால் இன்று நாங்கள் இந்த இடத்திலே ஒரு பொறுப்புள்ள ஒரு அரசியல் கட்சியாக, தமிழ் மக்களை 75 வருடங்களாக வழிநடத்திய ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் தமிழரசு கட்சி, பிரதானமாக தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு, தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழுக்கு சிலர் வராமல் தேரோட்டம் நிகழ்வுக்கு போனது அவர்களுக்கும் தெரியும். அன்றைய நாளிலே ஒரு முக்கியமான தீர்மானம் எடுக்கப்படுது. அவங்க சில நேரம் விரும்பியே அந்த விடயத்துக்கு வருகை தராமல் விட்டார்களா என்று தெரியாது. ஆனால் இன்று இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை தமிழரசு கட்சி இந்த பொது வேட்பாளர் விடயத்தை ஏற்கவில்லை. இது நாங்கள் தமிழரசு கட்சி மீண்டும் ஒரு முறை இந்த நாட்டினுடைய எதிர்காலத்துக்காக, இந்த நாட்டிலே தமிழ் மக்களுடைய எதிர்காலத்திலே இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு, இந்த பெரும்பான்மை சமூகத்தினுடைய தலைவர்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலேயும் இந்த தலைவர்கள் தமிழ் மக்களை ஏமாற்ற முயற்சித்தார் என்று சொன்னால் அதனைத் தொடர்ந்து தமிழ் மக்கள் எந்த பாதையிலே செல்வார்கள் என்றதை நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பொறுப்புள்ள ஒரு கட்சியாக தமிழரசு கட்சி இம்முறையும் வெல்லக்கூடிய ஒரு பிரதான வேட்பாளருக்கு நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கிறோம். தாங்கள் 74 வருடங்களாக 75 வருடங்களாக தமிழ் மக்களை ஏமாற்றிய தரப்பு போல அல்ல, நாங்கள் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வை வழங்குவதற்கு நாங்கள் தயார் என்று அதை நடைமுறைப்படுத்த ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குவதற்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். ஏன் நாங்கள் அந்த முடிவு எடுத்திருக்கிறோம்? இன்று நான் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்துக்கு பின்னாலே இருக்கும் ஒரு சில அரசியல்வாதிகளை பகிரங்கமாக மிக மிக கடுமையான விமர்சனங்களை அவருக்கு எதிராக முன்வைத்திருக்கிறேன். ஆனால் நான் ஒரு பொழுதும் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை ஆதரிக்கிற புலம்பெயர் தேசத்திலே இருக்கிற ஒரு சில மக்களையும், நாட்டுக்குள்ளே இருக்கும் சில சிவில் சமூக பிரதிநிதிகளையும், இந்த நாட்டில் இருக்க மூத்த பிரஜைகளை, தமிழ் மக்களிலே மூத்த பிரஜைகளை நான் விமர்சிக்கிறது அல்ல. அதுக்குரிய காரணம் 75 வருடங்களாக அவங்களுக்கு ஏமாற்றப்பட்டு இந்த நாட்டில் இருக்கும் தலைவர் மீது நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கு. ஆனால் இன்று ஒரு சில அரசியல்வாதிகள் இது இன்னொரு வேட்பாளரை வெற்றி பெற வைப்பதற்காக எடுத்த ஒரு விடயத்தை இன்று தாங்கள் மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்கள் எடுத்ததை மறைக்கிறதுக்கு, தாங்கள் இன்று சில சலுகைகளை பெற்றதை வைத்துக்கொண்டு ஒரு பிரதான வேட்பாளர் தங்களுக்கு ஆதரவு தருமாறு கோருவதை ஆதரவு தராமல் தப்புவதற்காக ஒரு சில மக்கள் இன்று தமிழ் மக்களை குழப்பும் வகையாக பொது வேட்பாளரை ஆதரிக்கிறதை தான் நான் வன்மையாக கண்டித்து விமர்சிக்கிறேன். ஏனென்று சொன்னால் அவங்கள் தங்களுக்கு தேவையான தங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை, தங்களுடைய லாபங்களை பெற்றெடுத்து
அதனை உங்களுக்கு இதை நான் தந்திருக்கிறேன், நீங்கள் என்னை ஆதரிக்க வேண்டும் என்று அந்த வேட்பாளர் அவங்களுக்கு அறிவித்தல் கொடுக்கும் பொழுது அதுக்கு மறக்க முடியாமல் தான் இன்று ஒரு சிலர் பொது வேட்பாளர் என்ற விடயத்துக்கு பின்னுக்கு இருக்கிறார்கள். திரைமறைவிலே அவர்கள் பிரதான வேட்பாளருடன் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று காலையிலேயும் கூட நான் அறிந்த விடயம், ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதான வேட்பாளர் ஒருவரை சந்தித்து அவருடைய பிரதிநிதிகளை சந்தித்து எவ்வாறு இந்த எதிர்வரும் தேர்தலிலே நாங்கள் மறைமுகமாக உங்களுக்கான ஆதரவை தரலாம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி நாங்கள் அவ்வாறாக மக்களுக்கான நாங்கள் துரோகத்தை செய்ய மாட்டோம். இலங்கை தமிழரசு கட்சியாக நாங்கள் பொறுப்புள்ள ஒரு அரசியல் கட்சி. இந்த நாட்டிலே கடந்த எங்களுடைய விடுதலை போராட்டம் நடந்த பொழுது இராணுவத்துடன் இணைந்து விடுதலை போராட்டத்தை காட்டி கொடுத்தவர்கள் இன்று மீண்டும் ஒரு முறை பொது வேட்பாளர் என்றதுக்கு பின்னால் இருந்து கொண்டு எங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமையை காட்டி கொடுக்கிறதுக்கான ஒரு செயல்பாடை முன்னெடுக்கிறார்கள். இதுதான் யதார்த்தமான உண்மை. இதை சொல்வதற்கு நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்னுடைய முதலாவது உரையிலே சொல்லியிருக்கிறேன், விமர்சனம் தான் என்னுடைய வளர்ச்சிக்கான காரணம். விமர்சித்து தான் எங்களை வளர்த்து விட்டார்கள். அதே போலதான் இந்த ஜனாதிபதி தேர்தல் என்ற விடயத்தையும் கூட பல அச்சுறுத்தல்கள். நீங்கள் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்காமல் விட்டால் உங்களுடைய அரசியலை நாங்கள் அழித்து விடுவோம். நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக மீண்டும் தெரிவாகாமல் நாங்கள் பார்த்துக் கொள்வோம். நாங்கள் இந்த சவாலுக்காக பயந்து, இந்த இவ்வாறான அச்சுறுத்தலுக்கு பயந்து, இவ்வாறாக இவர்கள் வைக்கும் போலி விமர்சனங்களுக்கு பயந்து நாங்கள் தமிழ் மக்களுக்கு தேவையான விடயத்தை சொல்லாமல் ஓடி ஒழிக்க போறதில்லை. இன்று நாங்கள் ஏன் ஒரு பிரதான எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஒரு பிரதான வேட்பாளர் ஒருவர் வெற்றி பெற்றதுக்கு பிற்பாடு அடுத்த 5 வருடங்களிலே நாங்கள் நேரடியாக களத்திலே இருந்து மக்களுடைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கும் எங்களுக்கு அந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கு. எங்களுடைய நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கும் எங்களுடைய அரசியல் அதிகார பகிர்வு பிரச்சனை பிரதானமான பிரச்சனை இருக்கின்றது. தமிழீழ விடுதலை புலிகளினால் இந்த நாடு சீரழியவில்லை. மாறாக 1956 தனி சிங்கள சட்டத்தை உருவாக்கிய பண்டாரநாயக்கவினால் இந்த நாடு இந்த நிலைமையை அடைந்ததாகவும் விடுதலை புலிகளின் போராட்டத்தை தமிழ் மக்கள் ஆதரித்தனர் என பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார். 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவுற்றது. யுத்தம் பல்வேறு நாடுகளுடைய ஆதரவுடன் அப்போது இந்த அரசாங்கம் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. ஆனால் ஏன் அவர்கள் ஆயுதமேந்தி போராடினார்கள் என்ற அந்த சிந்தனையில் யுத்தம் முடிந்து 15 வருடங்கள் முடிந்தும் இன்றும் தமிழ் மக்களுக்கு இன ரீதியான நல்லிணக்க அடிப்படையில் எந்த விதமான முயற்சிகளும் எந்த ஆட்சியாளர்களும் அல்லது எந்த தேசிய கட்சிகளும் செய்யவில்லை என்பது என்னுடைய கருத்தாக நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். அப்படி இருக்கின்ற போது 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு கிழக்கு மாகாணத்திலும் வடக்கில் வவுனியா முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் அதிகமான சிங்கள மக்களை அங்கு வந்து மகாவலி அதிகார சபையினூடாக குடியேற்றினார்கள். என்னுடைய கருத்து, மாகாணத்தில் இருக்கின்ற மக்களுக்கு சகல மக்களையும், அது தமிழ் மக்களாக இருக்கலாம், முஸ்லிம் மக்களாக இருக்கலாம், சிங்கள மக்களாக இருக்கலாம், அந்த மக்களுக்கு உள் பல்வேறுபட்ட மக்கள் காணிகள் அற்ற நிலையில், குடியிருப்பு காணிகள் அற்ற நிலையில், விவசாய காணிகள் அற்ற நிலையில் தென்பகுதியில் இருந்து வந்து அங்கு 2010ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் யுத்தம் முடிந்த பிற்பாடு அங்கு நிலங்கள் வழங்கப்பட்டு குடியேற்றங்கள் உருவாக்கப்பட்டு 2012ஆம் ஆண்டு முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு புதிதாக பிரதேச செயலகம் ஒன்று உருவாக்கப்படுகிறது, வெளியோயா பிரதேச செயலகமாக. அதன்போது 2013ஆம் ஆண்டு தமிழ் மக்களுக்கு சொந்தமான தமிழ் மக்கள் செறிந்து வாழுகின்ற கொக்குளாய், கொக்கு தொடுவாய், கர்நாடகணி, செம்மலை, கொக்குடாய், கர்நாடகணி, வடக்கு கிழக்கு, கொக்குளாய் தெற்கு ஆகிய கிராம பிரிவுகளை வர்த்தகமானி அறிவித்தலன் மூலம் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் வெளியோயா பிரதேச செயலகத்திற்கு அதை நிர்வாக ரீதியாக ஒப்படைக்கின்றார். அப்பொழுது அங்கிருக்கின்ற மக்களுடைய கருத்துக்கள் கேட்கப்படவில்லை.
அங்கிருந்த மக்கள் பிரதிநிதிகளுடைய ஆலோசனைகள் பெறப்படவில்லை. ஒரு வர்த்தகமானி அறிவித்தல் மூலம் 6 கிராம அலுவலர்கள் பிரிவுகளை உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் இன்னொரு பிரதேச செயலகத்துக்கு மாற்றக்கூடிய அதிகாரம் இந்த ஒற்றையாட்சி தத்துவத்தில் இருக்கிறது என்பதை நான் இந்த இடத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். இன்று அந்த பிரதேசத்தில் 1960-70 ஆண்டு காலங்களில் பிரதேச செயலகங்களினால் அப்போது படித்த வாலிபர் திட்டம், பல்வேறு விவசாய திட்டங்கள் ஊடாக 5 ஏக்கர் காணிகள் 3 ஏக்கர் காணிகள் வழங்கப்பட்டு இன்று அந்த காணிகள் எல்லாம் 1988 ஆண்டு மகாவலி அதிகார சபையினுடைய வர்த்தமானி அறிவித்தல் மூலம் மகாவலிக்கு ஒப்படைக்கப்பட்டு தமிழ் மக்களுடைய காணிகள் பறிக்கப்பட்டு தென்பகுதியில் இருந்த சிங்கள மக்கள் அங்கு குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள். யுத்தத்திற்கு முன்பு ஒரு சில இடங்களில் சிங்கள மக்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு காணி வழங்குவதிலோ அல்லது அவர்களுடைய பிள்ளைகளுக்கு காணி வழங்குவதிலோ எனக்கு எந்த விதமான எதிர்மறையான கருத்துக்களும் இல்லை. அதை நான் இந்த இடத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். ஆனால் அந்த மாவட்டத்தில் அந்த மாகாணத்தில் மக்கள் குடியிருக்க நிலமில்லாமல் இருக்கின்ற போது பல்வேறுபட்ட ஆட்சியாளர்களுக்காக உழைத்தவர்களுக்காக அங்கு 25 ஏக்கர் 10 ஏக்கர் போன்ற காணிகள் பிரிக்கப்பட்டு வழங்கப்பட்டு இன்று அதற்கு அரசாங்கத்தினுடைய செலவில் யானைவேலிகள் அமைக்கப்பட்டு இன்று அங்கு தென்னம்பிள்ளைகள் நட்டப்பட்டு அவர்களுடைய பராமரிப்பில் இருக்கிறது. என்னுடைய மனவேதனை தமிழர்களுடைய பூர்வீக நிலங்களில் அவருடைய நிலங்கள் பறிக்கப்பட்டு தென்பகுதி மக்களை அங்கு குடியேற்றி அவர்களை இன்று விவசாயம் செய்வதும் அதை மகாவலி அதிகார சபை வனஜீவராசி திணைக்களம் வன இலாகா திணைக்களம் வந்து அவர்களை தடை செய்வதும் அதே நேரத்தில் தென்பகுதி மக்கள் அங்கு விவசாயம் செய்கின்ற போது படையினர் முதல் சகலரும் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பதும் நாளாந்தம் தற்பொழுதும் எங்களுடைய கண்களால் பார்த்து மனவேதனை அடையக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இப்படியான இந்த சூழ்நிலையில்தான் இந்த ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற 21ஆம் தேதி இலங்கையில் நடைபெற இருக்கிறது. என்னுடைய கருத்து, ஜனாதிபதி தேர்தலில் யாரும் வெல்ல முடியும். மக்களுடைய எண்ணத்துக்கு அமைவாக, மக்களுடைய சிந்தனைக்கு அமைவாக, மக்களுடைய வாக்குகளின் அடிப்படையில் ஜனாதிபதி தேர்வு செய்யப்படுவார். என்னுடைய வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், நாங்கள் நாகர்கள் இயக்கர்களாக தமிழர்களாக எங்களுடைய பிரதேசத்தில் எங்களுடைய மொழி இன மத கலாச்சார அடிப்படையில் நாங்கள் தொன்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு இனம். எங்களுடைய இன வீதாசாரத்தை குறைப்பதற்கு பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் கடந்த காலங்களில் எடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு வேண்டுகோளாக கூட இருக்கலாம். இந்த நிலைமைகள் மாற வேண்டும். இந்த நிலைமைகள் மாற வேண்டும். இனவாதமற்ற ஒரு நாடாக இலங்கை மாற வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. குறிப்பாக சுவிஸ் நாட்டினுடைய அரசியல் யாப்பு முறைமையை பார்த்து கொண்டால், அந்த சுவிஸ் நாட்டில் பல மொழி பேசுகின்ற மக்கள் வாழ்கிறார்கள். அந்த சுவிஸ் நாட்டில் இருக்கின்ற அந்த மாகாண அதிகாரங்கள் 26 மாகாண கண்டோன்கள் இருக்கிறது. அந்த 26 மாகாணத்திலும் இருக்கின்ற அதிகாரங்கள் அந்தந்த மொழி பேசுகின்ற அடிப்படையில், பிராந்திய அடிப்படையில் பிரிக்கப்பட்டு அவர் முழுமையாக தங்களுடைய மக்களுடைய அபிவிருத்தி, கல்விசார், சுகாதாரத்துறைகளை முழுமையாக அவர்கள் அமுல்படுத்தக்கூடிய வகையிலும், அதே நேரத்தில் அந்த மாகாணத்துக்கு தேவை ஏற்பட்டால்
சட்டங்களை உருவாக்கக்கூடிய வகையிலும் அந்த நாடு அரசியல் அமைப்பை வைத்திருக்கிறது. ஆகவே இந்த நாட்டில் 2 மொழி பேசுகின்ற மக்கள் தான் இருக்கிறார்கள். பெரும்பான்மையாக சிங்கள மொழி பேசுகின்ற மக்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் தமிழ் மொழி பேசுகின்ற மக்களை இன ரீதியாக ஒடுக்குவதும், அவர்களுடைய நிலங்களை தொடர்ச்சியாக பறிப்பதும், அவர்களுடைய மத அடையாளங்களை அழிப்பதும் தொடர்ச்சியாக இலங்கையில் இடம்பெற்று கொண்டு வருகிறது. அது எல்லா ஆட்சியாளர்களிடையும் அந்த பக்குவம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அந்த ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் இனவாத கருத்துக்களை, இனவாத முதலீடுகளை தேர்தல் வாக்குறுதிகளாக வழங்குகின்ற போது அதில் தெரிவு செய்யப்படுகின்ற ஜனாதிபதி அல்லது அரசாங்கம் அதை பின்பற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே இந்த தேர்தலிலாவது இனவாத கருத்தாக, இனவாத மூலதனமாக பிரச்சாரம் செய்யாமல் நாங்கள் சகலரும் சமம் என்ற அடிப்படையில் அரசியல் ஜனாதிபதி வேட்பாளர்களுடைய பிரச்சாரம் அமைய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. யாழ்ப்பாணம் மாதகல் கடலில் கடற்தொழிலுக்கு சென்ற 2 இளைஞர்கள் பயணித்த படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் காணாமல் போயுள்ளார். இந்த சம்பவம் இன்றைய தினம் அதிகாலை இடம்பெற்றுள்ளது. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் 2 இளைஞர்கள் இவ்வாறு கடற்தொழிலுக்கு சென்றுள்ளனர். அவர்கள் பயணித்த படகு திடீரென விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த நிலையில் படகில் பயணித்த ஒருவர் நீந்திக் கொண்டிருந்த வேளை அருகே வந்த படகின் உதவியுடன் காப்பாற்றப்பட்டுள்ளார். மற்ற இளைஞர் காணாமல் போயுள்ளார். நாகராசா பகீரதன் என்கின்ற 21 வயதுடைய இளைஞரே இவ்வாறாக காணாமல் போயிருக்கின்றார். தமிழ் பொது வேட்பாளர் விடயமானது நாட்டின் 9வது ஜனாதிபதியாக வருகின்றவருக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும் என தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் செலோ அலுவலகத்தில் இன்று புதன்கிழமை மதியம் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் ஏற்பட்ட ஏமாற்றங்களின் விளைவாகவும் நாங்கள் தொடர்ந்து ஏமாறுவதற்கு தயாரில்லை என்பதை காட்டுவதற்கான ஒரு களமாக இத்தேர்தலை மக்கள் பயன்படுத்த வேண்டிய ஒரு நிலைப்பாடு மக்கள் மத்தியில் இருக்கின்றது. இதன் காரணமாக இத்தேர்தலில் என்னை களமிறக்கியுள்ளனர். இணைந்த வடகிழக்கில் இருக்கின்ற மக்கள் அதிகூடிய வாக்குகளை அளிக்க வேண்டும். கடந்த காலங்களில் நாங்கள் ஏமாற்றப்பட்டுள்ளோம் என்பதை காட்டுகின்ற போதும் நாங்கள் போராடிய ஒரு இனம் தொடர்ச்சியாக சுதந்திரமற்று இருக்கின்றோம் என்ற விடயத்தினூடாக ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும். ஒரு அடையாளத்திற்காகவே நான் சங்கு சின்னத்தில் போட்டியிடுகின்றேன். நீங்கள் சங்கு சின்னத்துக்கு வழங்கும் வாக்கு உங்களுக்கானது. தமிழன் தமிழனாக இருக்க வேண்டும். தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கில் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். சிதறி கிடக்கும் தமிழ் தேசிய கட்சிகளை ஒன்றிணைத்து ஒரு கிடையின் கீழ் கொண்டு வரும் ஒரு நோக்காக இதனை அனைவரும் பார்க்க வேண்டும். யாரோ ஒருவர் ஜனாதிபதியாக வெற்றி பெறுவார், யாராகவும் இருக்கலாம். இந்த நாட்டின் 9வது ஜனாதிபதியாக வருகின்றவருக்கு ஒரு பாடமாக இது அமைய வேண்டும். எங்களை தலைவர்கள் ஏமாற்றி இருந்தாலும் மக்களாகிய நாங்கள் தயாரில்லை என்பதை காட்ட வேண்டும். எங்களுடன் 7 தமிழ் கட்சிகள் இணைந்துள்ளது. எனினும் இலங்கை தமிழரசு கட்சி அதில் இணையவில்லை. இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கும் ஒரு சிலர் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க கூடாது என்கின்ற முடிவை எடுத்துள்ளார்கள். அது அவர்களின் உரிமை என்றார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.